கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, ஒரு சிறு குறுஞ்செய்தியோடு நான் உங்களை சந்திக்க விரும்புகிறேன். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆயினும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் நான் ஒன்றிற்கும் அடிமைப்பட மாட்டேன். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் இவ்வண்ணமாக கற்பிக்கிறது. பரிசுத்த ஆவியாயிருக்கிற தேவன் பரிசுத்த பவுல் அப்போஸ்தலனை கொண்டு இந்த வாக்கியங்களை நமக்கு கூறி அறிவித்திருக்கிறார். இன்றைய தினத்தில் இந்த வசனத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று விரும்புகிறேன். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. ஏன்? இந்த பிரபஞ்சத்தில் வானம் பூமி அனைத்திலும் காணப்படுகிற அனைத்தையும் படைப்பித்த படைப்பாளராகிய தேவன் தாம் படைத்த அனைத்தையும் மனிதனுக்கென்று உண்டாக்கினார். ஆனால் அந்த மனிதனையோ தனக்கென்றும் தன்னை வணங்குவதற்கென்றும் உண்டாக்கினார். இதில் ஒரு பெருத்த வித்தியாசம் இருக்கிறது. தேவனாகிய கர்த்தர் படைத்த பிரபஞ்சம் அனைத்தும், வானாதி வானங்களும் வானமண்டலங்களில் உள்ளவைகளும் பூமியும் பூமியில் உள்ளவைகளும் சமுத்திரமும் சமுத்திரத்தில் உள்ளவைகளும் அனைத்தும் தம்முடைய சாயலின்படியும் தம்முடைய வடிவ தோற்றத்தின்படியும் படைக்கப்பட்ட மனிதனுக்கென்று உண்டாக்கப்பட்டது. ஆனால் தாம் படைத்த யாதொன்றையும் மனிதனை தவிர வேறு யாதொன்றையும் தம்முடைய சாயலிலோ தம்முடைய வடிவ தோற்றத்திலோ தேவன் படைக்கவில்லை. அதுதான் நாம் அதில் புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கிய காரியம். தம்முடைய சாயலின்படியும் தம்முடைய ரூபத்தின் வடிவ தோற்றத்தின்படியும் தாம் உண்டாக்கிய அந்த மனிதனை வாழ வைப்பதற்காக தேவன் இந்த பிரபஞ்சம் அனைத்தையும் படைத்திருக்கிறார். தாம் படைத்த மனிதனை பூமியிலே வைத்தார். அதோடு நின்று விடவில்லை. வானத்தையும் வானாதி வானங்களையும் வானமண்டலங்களில் உள்ளவைகளையும் பூமியையும் பூமியில் உள்ளவைகளையும் சமுத்திரத்தையும் சமுத்திரத்தில் உள்ளவைகளையும் ஆண்டு கொள்ளும்படி ஆளுகை செய்யும்படி அவனுக்கு அதிகாரமும் கொடுத்தார். ஆனால் அந்த தேவன் தம்முடைய சாயல் தம்முடைய உருவ தோற்றம் அல்லது தோற்ற வடிவத்தின்படி படைக்கப்பட்ட அந்த மனிதனை வேறெதையும் படைப்பதற்கோ வேறெதையும் வணங்குவதற்கோ அவர் அனுமதிக்கவில்லை. காரணம், பழைய செந்தமிழில் ஒரு சொல்லடை, படைத்தான் படைப்புகள் அனைத்தையும் மனுவிற்காக, மனுவை படைத்தான் தன்னை வணங்க என்று சொல்லுவார்கள். ஆம், படைத்தான் இவ்வுலகத்தில் பிரபஞ்சத்தில் இருக்கிற அனைத்து படைப்புகளையும் மனிதனுக்காக படைத்தான். ஆனால் மனிதனையோ சகலவற்றையும் ஆண்டு கொள்ளும்படியாகவும் படைப்பாளராகிய தம்மை வணங்கும்படியாகவும் படைத்தார். ஆகவே படைப்புகளில் யாதொன்றையும் வணங்குவதற்கு மனிதனுக்கு அவர் அனுமதி கொடுக்கவில்லை. ஆனால் படைக்கப்பட்ட அனைத்தையும் அவன் ஆண்டு அனுபவித்துக் கொள்ள அனுமதித்தார். ஆனால் இந்த மனிதனோ தனக்குத்தானே தேவர்களை படைத்துக் கொண்டான். தன்னை வணங்கும்படியாக தன்னை படைத்த தேவனை புறக்கணித்து தள்ளிவிட்டு தேவனுக்கு பதிலாக தன்னை உண்டாக்கின தன்னை படைப்பித்த தன்னை படைத்த தேவனுக்கு பதிலாக தன்னுடைய மன விருப்பத்திற்கேற்றபடியான தெய்வங்களை
மனிதன் தானாகவே படைத்துக் கொள்ளத் தொடங்கினான். எவைகளின்படி? மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் காணப்படுகின்றவைகளின் வடிவத் தோற்றங்களிலே மரங்களை வணங்கத் தொடங்கினான், காற்றை வணங்கத் தொடங்கினான், சூரியனை, வானசேனைகளை, சூரியனை, சந்திரனை, நட்சத்திரங்களை வணங்கத் தொடங்கினான், மிருகங்களை, ஊரும் பிராணிகளை, நச்சு பாம்புகளை, ஆமைகளை, பன்றிகளை, பெரிச்சாளிகளை, ஊரும் பிராணிகளை, வன காட்டு விலங்குகளை, சக மனிதர்களை வணங்கத் தொடங்கினான். தன்னை வணங்கும்படியாக தன்னை படைத்த தேவனை மறந்து விட்டான். இங்கே அதோடு நின்று விடவில்லை. இந்த வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழ் பாதாளத்திலும் காணப்படுகிற அனைத்தையும் அனுபவித்து பார்க்க தொடங்கினான். ஆண்டு கொள்ளத்தான் தேவன் அவனுக்கு அனுமதித்தார். ஆனால் இவன் அவைகளை அனுபவித்து பார்க்க ஆசைப்பட்டான். இங்கே அதனால்தான் இந்த மனித இனம் கெட்டு சீரழிந்து போயிற்று. படைப்பாளராகிய கடவுளை மறந்து தங்களால் படைக்கப்பட்டவைகளை தங்களை படைத்த தேவர்கள் என்று ஆளுக்கொரு தெய்வத்தை உண்டாக்க தொடங்கிவிட்டார்கள். சூரியனையும் சந்திரனையும் வணங்க தொடங்கிவிட்டார்கள். ஏன்? தங்களிலும் பலத்தவைகள், பிரம்மாண்டமானவைகள், வானத்திலே ஒளி வீசுகிறவைகளை எல்லாம் தங்களை படைத்த தேவர்களுக்கு சமமாக வணங்க தொடங்கிவிட்டார்கள். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, தன்னுடைய ஆளுகைக்குட்பட்ட அனைத்தையும் அனுபவித்து பார்க்கவும் தொடங்கிவிட்டார்கள். நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். ஆதியாகமம் 2-3 அதிகாரங்களிலே படித்தால் பூமியிலே சகலவித கனிதரும் பழங்களை தரும் விருட்சங்களையும், செடி கொடி மரங்களையும், வன விலங்குகளையும், பறவைகளையும், சமுத்திரத்து மச்சங்களையும் புசிப்பதற்காக மனிதனுடைய தேவைக்கென்று, மனிதன் தன்னுடைய தேவைக்கேற்றபடி புசிப்பதற்காகத்தான் அவனுக்கு கொடுத்தார். ஆனால் இவன் தன் மனம் விரும்புகிற அனைத்தையும் அனுபவித்து பார்க்க தொடங்கிவிட்டான். அதைத்தான் தேவன் வெறுக்கிறார். தேவன் வெறுக்கிற சில காரியங்கள், ஒன்று, தன்னை உண்டாக்கின தேவனை மறந்து தனக்கென்று தங்களுக்கென்று வேறே தேவர்களை மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் பாதாளத்திலும் காணப்படுகிறவைகளின் சாயலுக்கும் வடிவத்திற்கும் ஒப்ப தங்களுக்கென்று தேவர்களை உண்டாக்கி கொண்டது, அவைகளுக்கு முன்பாக விழுந்து பணிந்து நமஸ்கரிப்பது தேவனுக்கு பிடிக்காத காரியமாக இருக்கிறது. அடுத்தது, ஆண்டு கொள்ளும்படியாக அனுமதித்த அந்த ஆளுகையின் வஸ்துக்களை, வானங்களையும் பூமியையும் சமுத்திரத்தையும் படைப்பு, தன்னை போலத்த படைப்பு ஒன்றாகிய சாத்தானுக்கு விற்று போட்டான். எதற்கு? தேவன் எதை புசிக்க கூடாது என்று சொன்னாரோ, எதை ருசித்து பார்க்க கூடாது என்று சொன்னாரோ, எந்த அனுபவத்தை நீ பெற்றுக்கொள்ளக் கூடாது என்று கட்டளையிட்டாரோ அதை அனுபவித்து பார்க்கும்படியாக தனக்கு கொடுத்த ஆளுகையின் உரிமைகள் அனைத்தையும் தேவனுடைய கட்டளையை மீறி அந்த நச்சு பாம்பாகிய சாத்தானுடைய துர் ஆலோசனையை ஏற்றுக்கொண்டு புசிக்கக்கூடாது என்று சொன்ன விலக்கப்பட்ட மரத்தின் நடுமரத்தின் கனியை, ஏதேன் தோட்டத்தின் நடுமரத்தின் கனியை புசித்து பார்க்க ஆசைப்பட்டதினால் தனக்கு கொடுக்கப்பட்டிருந்த வானங்களையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளுள்ள யாவற்றையும் ஆண்டு அனுபவிக்கின்ற அந்த உரிமையை அவன் அந்த நச்சுப்பாம்பாகிய சாத்தானிடத்தில் இழந்து விட்டான். இதற்கு காரணமாக அமைந்தது, ஆதாமுக்கு துணையாக
அவனுக்குள்ளிருந்த பெண்மையை எடுத்து வெளியே எடுத்து அதை ஒரு பெண் உருவாக செய்து ஆதாமுக்கு ஏற்ற துணையாக தேவனாகிய கர்த்தர் கொடுத்த அந்த பெண்ணே இதற்கு அவனுடைய வீழ்ச்சிக்கு காரணமாக இருந்தாள் என்று நாம் பார்க்கிறோம். இன்று இந்த உலகம் முழுவதும் அந்த பெண்ணாலே இயக்கப்படுகிறதாக காணப்படுகிறது. அனைத்து மனிதர்களும் உடலின்ப அனுபவங்களுக்காகவே ஒரு பெண்ணை கண்ட மாத்திரத்திலே அவளை அனுபவித்து பார்த்துவிட வேண்டும் என்ற துரிச்சையின் ஆசையினாலேயே தேவனை விட்டு பெண் வாங்கி போய் கொண்டிருக்கிறார்கள். அன்று முதலாவது சாத்தான் தூண்டியதும் அதுதான். தனக்கு துணையாக கொடுக்கப்பட்ட பெண்ணை அவன் அனுபவித்து பார்க்க வேண்டும் என்பதை உணர்ந்து கொண்ட என்பதை தூண்டி எழுப்புவதற்காக சாத்தானானவன் தனக்கு துணையாக கொடுக்கப்பட்ட பெண்ணிடத்திலே அந்த ஆசையை விதையை விதைத்தான். அந்த நடுமரத்தின் கனி அந்த பெண்ணின் உள்ளத்திலே மறைந்து கிடந்த அந்த ஆசை இச்சையை தூண்டி எழுப்புவதற்காக மனிதருடைய இருதயமாகிய நடுமரம், மனிதருடைய இருதயத்திலே இருக்கிற இருதயத்தின் நுனி பகுதியிலே இருக்கிற ஆழ்மனம் என்கிற மனசாட்சியிலே தான் நன்மை தீமை எதுவென்று அறியத்தக்க நடுமரம் இருக்கிறது. மன விருப்பங்களை பூர்த்தி செய்து கொள்வதற்காக எல்லா மனிதர்களும் மனம் விரும்புகிறவைகளை ஆண்டு அனுபவிப்பதற்காக தேவனுடைய கட்டளைகளை மீறுகிறார்கள். இந்த செயலை தூண்டுவித்தவன், உருவாக்கிவிட்டவன், அதை தூண்டி எழுப்பியவன் மனசாட்சி என்னும் ஆழ்மனத்தை விருப்பங்களை தூண்டி எழுப்புவதற்கு ஒரு கருவியாக செயல்பட்டவன் தான் சாத்தான். அவன் என்ன செய்து விட்டான்? ஏவாளிடத்திலே சென்றான். புத்தியிலே பலவீனம். இன்று உலகத்திலே பெண்களுக்கு புத்தி இல்லை என்று சொன்னால் நம்மை கொலைக்களத்திற்கு ஏற்றி விடுவார்கள் அல்லது கோர்ட்டுக்கு இழுத்து விடுவார்கள். அதுவல்ல, பெண் புத்தி பின் புத்தி என்பார்கள். சிந்தித்து பார்க்க மாட்டார்கள். இன்றைக்கு அறிவாளிகள் உலக அறிவிலே இன்றைக்கு முன் வரிசையில் நிற்கிறவர்கள், முதல் வரிசையில் இருக்கிறவர்கள், உலக ஞானத்தில, உலக அறிவில, உலகத்தை குறித்து கற்றுக்கொள்ளுகிற கற்றறிவில முதல் வரிசையில் இருப்பவர்கள் பெண்கள். ஆகவே பெண்களை குற்றப்படுத்த நான் விரும்பவில்லை. ஆனால் அவர்களுடைய ஒரு பெண்ணினுடைய மனம் எதை விரும்புகிறதோ, எதை இச்சிக்கிறதோ அதை பெற்றுக்கொள்ளும் வரை அந்த பெண்ணினுடைய அபிலாசைகள் அடங்குவதில்லை. இதைத்தான் நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அந்த பெண்ணினுடைய அபிலாசையை, ஆழ்மனதின் உள்ளக்கிடக்கையை தூண்டி எழுப்பியவன் பிசாசு. என்ன செய்தான்? அந்த நடுமரத்தின் கனியை குறித்து அவளிடத்தில் தோண்டினான். தேவன் உங்களிடத்திலே எதையாகிலும் கட்டளையாக கூறியதுண்டோ? ஆம், அவள் சொல்லுகிறாள், ஆம், நடுமரத்தின் விலக்கப்பட்ட மரத்தின் கனியை புசிக்கலாகாது, அதை புசிக்கிற நாளிலே சாகவே சாவீர்கள் என்று சொன்னார். அங்கே தான் அவன் வேலை செய்ய தொடங்கினான். அவனுடைய துராலோசனை, துர்புத்தி, பொய் ஏவாளை வஞ்சிக்க அதுவே ஆதாரவித்தாக இருந்தது. அவன் சொன்னான், அந்த மரத்தின் கனியை நீங்கள் புசிக்கிற நாளிலே நீங்கள் சாவதில்லை, நீங்கள் சாவதில்லை. நீங்கள் அந்த மரத்தின் கனியை புசிக்கிற நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்பட்டு, மாம்சீக கண்கள் திறக்கப்பட்டு, அதுவரை மனிதனுக்கு
ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் மாம்சீக கண் திறக்கப்படவில்லை. அவர்களுடைய கண் நெற்றி கண். அவருடைய முழு சரீரத்தையும் பார்க்கக்கூடிய அந்த முக நெற்றியிலே இந்த நெற்றி கண் ஆவிக்குரிய கண், இறை ஞானத்தின் கண், ஆன்மீக கண். அந்த ஆன்மீக கண் தான் தேவசாயலாகிய ஒளி. தேவன் ஒளியாயிருக்கிறார், தேவன் பட்சிக்கிற அக்னியாயிருக்கிறார், தேவன் ஆவியாயிருக்கிறார் என்று நாம் படித்திருக்கிறோம். உண்மைதான். தேவன் ஆவியாயிருக்கிறார். ஆகவே நாம் அவரை காண முடியாது. தேவனை கண்டவன் ஒருவனும் இல்லை, ஒருவன் கூட இல்லை. கண்டவன் உயிரோடு இருக்க முடியாது. இங்கே சொல்லப்படுகிறது தேவசாயலாகிய ஒளி, அந்த ஆன்மீக கண். அவனுக்கு தேவசாயலின் படி அவன் உருவாக்கப்பட்டபடியினால் அவன் தேவசாயலோடு, தேவசாயலாகிய ஒளியோடு. இது 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் சொல்லுகின்ற போது சொல்லுகிறது, இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் கிறிஸ்து இயேசுவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை எங்கள் இருதயங்களிலே பிரகாசிக்க செய்தார். அன்று ஏவாள் ஆதாமின் வழியாக சாத்தானால் இருளடைய அணைந்து போகச் செய்த, இருண்டு போகச் செய்யப்பட்ட அந்த ஆன்மீக கண், அந்த இறைஞான அறிவாகிய கண் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே பரிசுத்த பவுல் அப்போஸ்தலனுக்கு சொல்லுகிற வார்த்தைகளின்படி, கிறிஸ்து இயேசுவின் முகத்தில் உள்ள மகிமையின் அறிவாகிய ஒளி மண்பாண்டங்களாகிய எங்கள் சரீரங்களின் இருதயத்திற்குள்ளே வந்தது என்று சொல்லுகிறார். அதான் சாயலுங்க. தேவ சாயலை இழந்து போகச் செய்ய. ஏனெனில் அந்த பிசாசு என்கிற சாத்தான் தேவ சாயலை இழந்து விட்டவன். அவன் இருளின் அதிபதியாக இருக்கிறான். காட்டு மிருகங்களில் ஒன்றாகிய வலு சர்ப்பத்திற்கு இணையாக இருக்கிறான். அந்த வலு சர்ப்பத்தின் சாயலை, வடிவ தோற்றத்தை அவன் எடுத்துக்கொண்டிருக்கிறான். அவனுக்கு மாம்சீக உடல் இல்லை. சாத்தானுக்கு என்ன இல்லை? நம்மை போன்ற மாமிச உடல் இல்லை. ஆவி ஒளி வடிவமாக இருந்தவன் இப்பிரபஞ்சத்தின் அதிபதியாகிய சாத்தான். நம்மை போல ஒரு படைப்பு அவன். அவன் படைப்பாளி அல்ல, நம்மை போல படைக்கப்பட்டவன் அவன். ஆவியை ஒளி உடல், ஒளியை இழந்துவிட்ட ஆவி இருளை தன் வடிவமாக கொண்டு விட்டது. அந்த இருள் காட்டு மிருகமாகிய வலு சர்ப்பத்தை சாயலை தனதாக்கி கொண்டது. காட்டு மிருகமாகிய வலு சர்ப்பம் சாத்தான் அல்ல. அந்த இருளின் ஆவி காட்டு மிருகமாகிய பலத்த மிருகங்களில் ஒன்றாகிய, அன்றைக்கு இருந்த மிருகங்கள், காட்டு மிருகம் ஆகிய வலு சர்ப்பம் என்பது டிராகன் என்று அழைக்கப்படும். டிராகன் 4 கால்களால் நடக்கிற ஒரு பாம்பு. டைனோசரஸை விட மிக பிரம்மாண்டமானது. சீனர்கள் அதைத்தான் தங்களுடைய ஆன்மீக வழக்க வழிபாடுகளிலே பயன்படுத்துவார்கள். நீங்கள் அதை படங்களிலே பார்த்திருக்கலாம். 4 கால்களால் எழுந்து நிமிர்ந்து நின்று ஓடுகிற ஒரு பாம்பு. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களை, அந்த வடிவத்தை, இதைத்தான் யோபுவின் புஸ்தகம் லிபியாதான் என்று யோபுவின் புஸ்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கும். யோபுவின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 41ஆம் அதிகாரங்களிலே நீண்டதும் கொடிதும் வளைந்ததுமான கோணலுமான சர்ப்பம். அந்த சர்ப்பத்தின் வடிவத்தை சாத்தான் எடுத்துக்கொண்டான். பூமியில் இருக்கிற எல்லா பாம்புகளும் சாத்தான் அல்ல. அது நம்மை போன்ற அந்த மிருக ஜீவன்களில் அல்லது ஊரும் பிராணிகளில் வருகிற பாம்பு வகையை சார்ந்தது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இங்கே சொல்ல வருவது என்னவென்றால், அந்த துர் இச்சையை, ஆசை எனும் அபிலாசை எனும் துர் இச்சையை
ஏவாளுக்குள் தூண்டி எழுப்பியவன் இந்த சாத்தானே. தேவன் அனுமதிக்காத அந்த உடல் இன்பத்தை ஆணோடு பெண், ஆணுக்காக ஆதாம் என்கிற ஆண்மகனுக்காக அவனுடைய வாழ்க்கை துணையாக கொடுக்கப்பட்டவள், தேவனால் கொடுக்கப்பட்டவள் தான் ஏவாள். அவர்களுக்குள் இருந்த ஆசை இச்சையை தூண்டி எழுப்பிவிட்டவன் இந்த சாத்தான். ஏன்? இவனும் ஆதியிலே இதே பாவத்தினாலே தேவசாயலை இழந்து, ஒளியை இழந்து, இருளின் அதிபதியாக விழுந்தவன். தன்னை போல் இவனும் ஒளி இழந்தவர்களாய் மாறிவிட வேண்டும் என்ற நோக்கத்தில் யோவாளிடத்திலே சொல்லுகிறான், நீங்கள் அந்த மரத்தின் கனியை புசிக்கிற நாளிலே நீங்கள் சாவதில்லை, ஆனால் உங்கள் கண்கள் திறக்கப்பட்டு தேவர்களை போல் இருப்பீர்கள் என்ற ஒரு ஆசை வார்த்தையை புகுத்திவிட்டான். ஏவாள் இந்த இடத்தில் தான் பெண் புத்தி பின்புத்தி என்கிற அந்த வார்த்தை செயலாக்கம் வருகிறது. ஆதாம் தேவ சாயலின்படி, தேவனுடைய வடிவத் தோற்றத்தின்படி தேவனாலே படைக்கப்பட்டவன், உண்டாக்கப்பட்டவன். தேவனுடைய ஜீவனாகிய ஜீவ சுவாசத்தை அவர் தம்முடைய வாயினாலே ஆதாமின் நாசியிலே ஊதினார். தேவனை போல் இருக்கிறான், தேவ சாயலாக இருக்கிறான், தேவனை போலவே இருக்கிறான் என்பதை இந்த ஏவாள் மறந்து விட்டாள். சாத்தானுடைய நயவஞ்சக பேச்சாகிய நீங்கள் இந்த மரத்தின் கனியை புசிக்கிற அந்த நாளிலே சாகவே சாவதில்லை, அப்படியே நாம் தோசைக்கல்லிலே மாவை விட்டு சூடேற்றுகின்ற போது அது ஒருபுறம் வந்துவிடும், அந்த சட்டுவத்தை எடுத்து அதை தூக்கி மறித்து போடுவது போல் தேவனுடைய வார்த்தையை அப்படியே தூக்கி மாற்றி போட்டான். அந்த மரத்தின் கனியை நீங்கள் புசிக்கிற நாளிலே சாவதே சாவதில்லை, ஆனால் உங்க கண்கள் திறக்கப்பட்டு, எது மாம்சீக கண்கள் திறக்கப்பட்டு நீங்கள் தேவர்களை போல் ஆவீர்கள் என்று சொன்னார். இந்த ஏவாள் அதை உண்மை என்று நம்பிவிட்டாள். இப்பொழுது தேவ சாயலின்படி ஆவி ஒளி உடலாக இருக்கிறோம் என்பதை அவள் மறந்து தேவர்களை போல் மாறுவதற்காக சாத்தானுடைய நயவஞ்சக பேச்சை நம்பி எழுந்து அந்த மரத்தின் கனியை பார்த்தால் அது பார்ப்பதற்கு வசீகரமாக இருந்தது. எழுந்து வசீகரமாக என்னை பார் என்னை பார் என்று அது சொல்லுவது போல் இன்றைக்கு ஆண்கள் பெண்களுக்கு பின்னாலே சுத்துகிறார்களே, அதான் என்னை பார், என் அழகை பார் என்று ஒரு பெண் தன் அழகை மிகைப்படுத்தி அலங்கரித்துக் கொண்டு ஆண்களுக்கு முன்பாக வலம் வருகிற போது அந்த ஆண்கள் தவறி விழுந்து விழுகிறார்கள். இதே நிலைப்பாடுதான் அங்கே நடந்தது. அங்கே அந்த பழத்தின் வசீகர தன்மையை கண்டு ஏவாள் எழுந்து சென்று கைகளை நீட்டி அதை பறிக்கிறாள். அதற்கு முன்பு இந்த வார்த்தை அந்த மரத்தின் கனியை, சாத்தானுடைய தூண்டுதல், மரத்தின் கனியை நோக்கி பார்க்க அவளுடைய உள்ளத்திலே அந்த கிரியை செய்தது, தூண்டுதலை கொடுத்தது. அது பார்த்த மாத்திரத்திலே அதன் அழகு, அது கவர்ச்சிகரமான வசீகரமான தோற்றமுள்ளதாக இருந்தது. அதை அவள் உள்ளத்திலே இச்சித்தாள். இவ்வளவு கவர்ச்சியாக, இவ்வளவு வசீகரமாக இருக்கிற இந்த பழம் புசிப்பதற்கு நன்றாக இருக்குமே, இனிமையாக இருக்குமே என்றெண்ணினாள். எழுந்து சென்று கைகளை நீட்டி அந்த மரத்தின் கனியை பறித்தாள், புசித்தாள். தேவனுடைய கட்டளையை மீறினாள். புசித்து பார்த்தாள், ருசித்து பார்த்தால் மிகவும் இன்பமாக இருந்தது. அனுபவித்து பார்த்தால் மிகவும் ருசியாக, இன்பமாக, கவர்ச்சியாக, விரும்பத்தக்கதாக இருந்தது. அதை தன் கணவனாகிய, தன் புருஷனாகிய ஆதாமுக்கும் கொடுத்தாள். அவனும் அதை வாங்கி புசித்தான். மனைவி தந்து விட்டாளே என்று புசித்து வந்தான். அங்கும் அவன் தேவ கட்டளையை மீறிவிட்டான். இவர்களுடைய ஆன்மீக கண்கள் அடைக்கப்பட்டது. ஆவி ஒளி உடலை இழந்து விட்டார்கள், ஒளியின் சாயலை இழந்தார்கள். மாம்சீக கண் திறக்கப்பட்டது. இருளின் வடிவமாகிய பூமியின் மண்ணின் சாயலை தரித்துக் கொண்டார்கள். நாம் இருக்கிறது போல. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இன்று எல்லா இச்சைகளுக்கும் காரணம் இதுவே.
மனிதனுடைய வீழ்ச்சிக்கு பெருங்காரணமாய் இருப்பது ஆசை. ஆசையிலும் இன்னும் பெருங்காரணியாக இருப்பது பெண் ஆசை, மண் ஆசை, பொன் ஆசை, பண ஆசை. எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிற பண ஆசை என்கிற ஆசை உருவாவதற்கு காரணம் பெண்களின் புற உடலின் கவர்ச்சிகரத்தை, வசீகரத்தை ஒரு ஆண் பார்க்க விரும்புகிற போது அவன் அந்த கவர்ச்சியினாலே, அந்த வசீகரத்தினாலே, அந்த கவர்ச்சிகரமான, அந்த வசீகரமான அவளுடைய உடல் அழகை அவன் இச்சிக்க தொடங்குகிற போதே பாவம் அவனுக்குள் புகுந்து விடுகிறது. இதுதான் பாவங்களில் கொடிதான பாவம். இன்னொரு பாவம் இருக்கிறது. தேவனுக்கு விரோதமான பகை மன்னிக்கப்படும். குமாரனுக்கு விரோதமாக ஒருவன் வசை சொல் சொன்னாலும் மன்னிக்கப்படும். ஆனால் பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமான பகையோ மன்னிக்கப்படாது. அது வேறு. அது நான் வேறொரு செய்தியிலே சொல்கிறேன். அதை இதில் போட்டு குழப்ப வேண்டாம். மாம்சீக வாழ்விலே உடலிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதனுடைய பாவங்களிலே மிக கொடிதான பாவம் விபச்சாரம். இதைத்தான் இந்த வசனங்கள் சுட்டிக்காட்டுகிறது. வாருங்கள் 1 கொரிந்தியர் 6 அதிகாரம் 12 வசனத்திற்கு. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆயிலும் எல்லாம் எனக்கு தகுதியாயிராது. ஏன் எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு? வானத்திலும் பூமியிலும், பூமியின் கீழ் பாதாளத்திலும், சமுத்திரத்திலும் இருக்கிற அனைத்தையும் ஆண்டு அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. ஆண்டு அனுபவிப்பது வேறு, சுவைத்து ருசித்து புசித்து பார்ப்பது வேறு. ரெண்டுக்கு அர்த்தம் வேறு. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் புசிப்பதற்கும் அதிகாரம் இருக்கிறது, ஆனால் எல்லாவற்றையும் புசிப்பது எனக்கு தகுதியாயிராது. எல்லாவற்றையும் ஆளுகை செய்வதற்கு எனக்கு அதிகாரம் உண்டு, அந்த அதிகாரம் தான் இழந்து விட்டோமே. ஆனால் பிறர் மேல், சக மனிதர்கள் மேல் ஆதிக்கம் செலுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். ஏன்? வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள யாவற்றையும் ஆண்டு கொள்ளுகின்ற அதிகாரம் நமக்கு இருந்தது. அதை இழந்து விட்டோம் நம்முடைய துராசைகளினால், துராசை இச்சைகளினால். ஆனால் அந்த ஆளுகையின் குணாதிசயம் நமக்குள்ளே வேறுபடுகின்ற போது சக மனிதர்களை ஆளுகிறவர்களாய் மாறுகிறோம், ஆணாதிக்கக்காரர்களாய் மாறுகிறோம், பெண்ணாதிக்கக்காரர்களாய் மாறுகிறோம். இதுதானே உண்மை. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, அதான் சொல்லுகிறார், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆயிலும் எல்லாம் எனக்கு தகுதியாயிராது. எல்லாவற்றையும் புசிப்பதற்கு எனக்கு அதிகாரம் உண்டு. புசிப்புக்கு ஏற்றவைகள் தான் கனி வர்க்கங்கள், ஆனால் அதிலும் சில கனி வகைகளை புசிக்கலாகாது. ஏனெனில் அது நச்சுத்தன்மை பொருந்தியதாக இருக்கும். எல்லா மீன் வகைகளையும் புசிக்க முடியாது, அவைகளில் நச்சுத்தன்மை கொண்ட மிகுந்த மீன்களும் உண்டு. எல்லா கிழங்கு வகைகளையும் புசிக்க முடியாது, அவைகளிலும் நச்சுத்தன்மை மிக்கதும் உண்டு. பூமியின் விளைச்சலில் எல்லாவற்றையும் அப்படியே புசித்துவிட முடியாது, சிலவற்றை பாகப்படுத்தி பக்குவப்படுத்தித்தான் சாப்பிட வேண்டும். அப்படியே புசித்து விட்டால் செத்து விடுவோம், உடலுக்கு ஏற்றுக்கொள்ளாது. ஆகவே எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. சர்வ நிச்சயமாக எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளவும் எல்லாவற்றையும் அனுபவித்து பார்க்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு. ஆனாலும் எல்லாம் எனக்கு தகுதியாயிராது. ஏன் தகுதியாயிராது? ஆயிலும் நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன். எது ஒன்றும் நான் புசித்து பார்க்கிற, நான் அனுபவித்து பார்க்கிற, நான் சுகித்து பார்க்கிற,
நான் ருசித்து பார்க்கிற, நான் ஆண்டு பார்க்கிற யாதொன்றும் என்னை அடிமைப்படுத்திவிடக் கூடாது. பணம் எல்லாவற்றுக்கும் தேவை. ஆனால் அந்த பணம் என்னை அடிமைப்படுத்துமானால் நான் பணத்திற்கு அடிமையாகி விடுவேன். இன்றைய ஊழியக்காரர்களுடைய நிலைப்பாடு அதுதான். இன்றைய கிறிஸ்தவர்களுடைய நிலைப்பாடு அதுதான். பணம் பணம் பணம். பண ஆசை நல்லது. ஆனால் பணம் உன்னை ஆளுகை செய்யக்கூடாது. நீ பணத்தை ஆளுகை செய்ய வேண்டும். ஆண்டு கொள்வது உனது உரிமை. ஆனால் பணம் உன்னை ஆட்டுவிக்க கூடாது. பணம் உன்னை ஆண்டு கொள்ளக்கூடாது. எப்பொழுது பணம் உன்னை ஆண்டு கொள்ள தொடங்குகிறதோ, எப்பொழுது காம விகாரம் ஒவ்வொரு மனிதருக்குள்ளும், மாம்ச சரீரத்திலே உயிரோடு இருக்கிற அனைத்து ஆண்களுக்கும் அனைத்து பெண்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட வயது வரம்பு முதல், இன்றைக்கெல்லாம் 10 வயதுக்குள்ளேயே அந்த பாலுணர்வு பொங்கி விடுகிறது பிள்ளைகளுக்கு. எங்கள் காலத்தில் எல்லாம் கல்லூரியிலே படிக்கிற காலத்திலே கூட அந்த பாலுணர்வு என்பது என்ன என்று அறியாத பருவத்தில் இருந்தவர்களாக இருந்தோம். ஒன்றாகத்தான் படித்தோம். ஆனால் இன்றைக்கு பாலுணர்வு என்ன என்றால் என்ன, அதாவது காமவிகாரம் என்றால் என்ன என்று சிறு பிள்ளைகளுக்கே தெரிந்து விடுகிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, எப்பொழுது காமவிகாரம் உனக்கு கொடுக்கப்பட்ட உன் உடலின் உணர்ச்சிகளில் ஒன்று, உன் உடல் இன்பத்தை நுகர்ந்து பார்க்கிற, உடல் இன்பத்தை அனுபவிக்கும்படியாக உன் பிள்ளை பேற்றுக்காக கொடுக்கப்பட்ட ஒன்று, அந்த உடலின் உணர்ச்சி, உடலின்பம் என்பது உன்னை அடிமைப்படுத்திக் கொள்வானால் நீ அதற்கு அந்த உடல் இன்பத்தின் காமவிகார உணர்ச்சிகளுக்கு அடிமைப்பட்டிருக்கிறாய் என்று பொருள். அது பாவம். உன்னை அந்த பாவ உடலின்ப காம இச்சையின், காமவிகாரத்தின் இச்சையின் அடிமைத்தனத்தில் இருந்து உன்னை மீட்டெடுக்க வேண்டியது கடமையாக இருக்கிறது. எல்லாருக்கும் உணர்ச்சி இருக்கிறது. அந்த உணர்ச்சிகள் உன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிற வரை அவை உன்னை ஆளுகை செய்வதில்லை. எப்பொழுது அந்த உணர்ச்சியில் உன்னுடைய ஆளுமையின் கட்டுப்பாட்டை இழந்து அது உன்னை ஆளுகை செய்ய தொடங்குகிறதோ, அப்பொழுது நீ அதற்கு அடிமையாகிறாய், நீ பாவியாக மாறுகிறாய். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அதைத்தான் அடுத்த வசனத்திலே சொல்லுகிறார். 13ஆம் வசனம், 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். வயிற்றுக்கு போஜனமும் போஜனத்திற்கு வயிறும் இருக்கும். வயிற்று பசியை தணிப்பதற்கு நீ உணவருந்தியாக வேண்டும், தண்ணீர் குடித்தாக வேண்டும். அது உன்னுடைய அத்தியாவசிய தேவையுமாய் இருக்கிறது. தேவைக்கு அதிகமாக உணவை நீ உட்கொள்ளுவாயானால் உன் வயிறு பெருத்து ஜீரண மண்டலம் தன் செயலை இழந்துவிடும் நிலை வந்துவிடும். அதைத்தான் சொல்கிறார், வயிற்றுக்கு போஜனமும் போஜனத்திற்கு வயிறும் இருக்கும். அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டா வயிறு ஏற்காது. எதுவும் வயிற்றில் இல்லைன்னாலும் இருக்க முடியாது. பசியின் கொடுமையினால் உடல் தளர்ந்து மயக்கமடைந்து விடுவாய். அதிகப்படியான உணவை நீ வயிறு கொள்ளும் அளவிற்கு மேல் ஆசையினால், போஜனத்தின் ருச்சியினால், அதன் கவர்ச்சியினால், அதன் விருப்பத்தில் அதிக ஆவலினால் அளவுக்கு அதிகமான உணவை நீ அருந்துவாயானால் உன்னால் எழுந்து நடக்க முடியாது. உன் வயிறு அதை தாங்கிக் கொள்ளாது. அதனால் தான் சொல்கிறார், நீ போஜனத்திற்கு, உணவிற்கு நீ அடிமையாகி விடாதே. உணவு உனக்கு தேவை. உன் வாழ்வுக்கு, உன் ஜீவாதாரத்திற்கு உணவு தேவை, தண்ணீர் தேவை. தண்ணீருக்கு பதிலாக சாராயத்தை குடிக்காதே. அதுவும் தண்ணீரை போல் தான் இருக்கும் பார்ப்பதற்கு. கள்ளிப்பால், பசும்பாலை குடிக்கிறாய், ஆட்டின் பாலை குடிக்கிறாய், தாய்ப்பாலை குடிக்கிறாய்.
கள்ளி பாலை குடிப்பாயா? அதுவும் பால் தான், பார்ப்பதற்கு பால் ஒன்று போல் தான் இருக்கிறது. குடிப்பாயா? உன் வயிறு வெடித்து விடுமே வெந்து. அதான் தேவன் சொல்லுகிறார், வயிற்றுக்கு போஜனமும் உணவும், உணவிற்கு போஜனத்திற்கு வயிறும் இருக்கும். ஆனாலும் தேவன் இதையும், அதாவது வயிறையும் அதையும் உணவையும் போஜனத்தையும் அழிய பண்ணுவார். ரெண்டும் அழிந்து போகும். நீ மரிக்கிற போது உன் வயிறும் மாம்சத்தோடு உன் உடலோடு அழிந்து போகிறது. அளவுக்கு அதிகமான போஜனத்தை நீ உட்கொள்வாயானால் அந்த போஜனமே உன் வயிற்றையும் உன்னையும் அழித்துவிடும். தேவன் அதையும் இதையும் உன் வயிற்றையும் உன் அபிலாசை ஆசை இச்சை மிக்க உணவு போஜன பிரியத்தையும், பிரியனாயிருந்தால் உன் போஜனத்தையும் அழித்து விடுவார். சரீரமோ வேசித்தனத்திற்கு அல்ல, கர்த்தருக்கே உரியது. கர்த்தரும் சரீரத்திற்குரியவர். உன் சரீரம் இருக்கிறது, என்னுடைய உடல், உன்னுடைய உடல். இந்த உடல் வேசித்தனத்திற்கு அல்ல. நன்றாக புரிந்து கொள்ளுங்க. இந்த உடல் நம்மளுக்கு தேவன் தந்திருக்கிற இந்த மாம்ச சரீரத்தின் இந்த உடல் வேசித்தனம் பண்ணுவதற்கல்ல, விபச்சாரம் பண்ணுவதற்கல்ல, ஒரு கவர்ச்சிகரமான கட்டழகு மிக்க ஒரு ஆடவனை கண்ட மாத்திரத்திலே இவனோடு உடல் உறவு கொண்டு விட வேண்டும் என்று இச்சை கொள்வதற்கல்ல, ஒரு கவர்ச்சிகரமாக அழகான ஒரு கவர்ச்சியான பெண்ணை கண்டவுடன் அவளை படுக்கை அறைக்கு கொண்டு சென்று விட வேண்டும் என்கிற ஆசை, இந்த வேசித்தன விபச்சார மயக்கத்திற்கு உரியதல்ல உன் சரீரம். ஆனால் அதுவும் வேண்டாம் என்று சொல்லவில்லை. அதை எதற்காக தந்தார்? அந்த உடலின் உணர்ச்சிகளை உன் வம்ச விருத்திக்காக. கணவனுக்கும் ஒரு பெண்ணுக்கும் ஒரு ஆணுக்கும் அந்த உடல் உறவு என்பது அதை தூண்டுவதற்கான ஒரு உடலின் உணர்ச்சி, அந்த எழுச்சி எதற்காக என்றால் தங்களுடைய வம்ச விருத்திக்காக, பிள்ளைகளை பெற்றுக் கொள்வதற்காக. ஆனால் அந்த உடல் இன்ப இச்சைக்கு, அந்த காம விகார இச்சைக்கு, அந்த விபச்சார மயக்கத்திற்கு, அந்த காம இச்சையின் மயக்கத்திற்கு நீ அடிமைப்பட்டு விடுவாயானால் நீ பாவியாக இருக்கிறாய், நீ ஆண் விபச்சாரியாக இருக்கிறாய், நீ பெண் விபச்சாரியாக இருக்கிறாய். பலரை கவர்ந்து இழுத்து இந்த பாவ இச்சையிலே விழச் செய்கிற ஒரு பாதாள குழியாக, படுகுழியாக மாறுகிறாய். இது பாவம். அதனால் தான் சொல்லுகிறார், சரீரமோ வேசித்தனத்திற்கு உரியது அல்ல, அது கர்த்தருக்கு உரியது. உங்களுடைய என்னுடைய சரீரம் கர்த்தருக்குரியது. நீ கர்த்தரை நம்புகிறாய் என்றால், கர்த்தரை விசுவாசிக்கிறாய் என்றால், கர்த்தருடைய வீடாக, தேவன் தங்கும் வாசஸ்தலமாக உன்னுடைய சரீரம் மாற வேண்டும். தேவன் தங்கும் ஆலயமாக உன்னுடைய சரீரம் மாற்றுவிக்கப்பட்டிருக்க வேண்டும். அது உன்னுடைய விபச்சாரத்திற்கு அல்ல, உன் காம இச்சைகளை தணித்துக் கொள்வதற்கு அல்ல அவனுடைய சரீரம். அது தேவனுடைய வீடாக இருக்கிறது. அவர் கைகளினால், மனித கைகளினால் கட்டப்பட்ட வீடுகளிலே அவர் வாசம் பண்ணுவதில்லை. ஆனால் மனித கைகளால் கட்டப்படாத வீடுகளாகிய உங்கள் சரீரங்களை தம்முடைய வாசஸ்தலங்களாக, தம்முடைய வீடுகளாக, தம்முடைய ஆலயங்களாக தெரிந்து கொண்டிருக்கிறார். இதை உணர்ந்திருக்கிறாயா சகோதரனே? எப்பொழுது உன்னுடைய சரீரம் உன் உடலின் உணர்ச்சி கொந்தளிப்புகளை அனுபவிப்பதற்காக உன் உடலை பயன்படுத்துவாய் என்றால் நீ விபச்சாரி அல்லது நீ சுய புணர்ச்சிக்காரன். வேதம் சொல்கிறது, சுய புணர்ச்சிக்காரரும் ஆண் புணர்ச்சிக்காரரும் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிப்பதில்லை. விபச்சாரக்காரரும் வேசிகளும் ஆண் புணர்ச்சிக்காரரும் சுய புணர்ச்சிக்காரனும் தனக்குத்தானே தன் உடலின்ப இச்சைகளை
தன் சரீரத்திலே தானே தனித்துக் கொள்ளுகிறவனும், ஆணோடு ஆண் உறவு வைத்துக் கொள்ளுகிறவனும், பெண்ணோடு பெண் உறவு வைத்துக் கொள்ளுகிறவளும், பிறரோடு தகாத உறவு, ஒழுக்கக்கேடு, ஒழுக்கங்கெட்ட நடத்தை கொண்டவர்களும் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை என்று பரிசுத்த வேதாகமம் சொல்கிறது. ஏனெனில் உன் சரீரம் தேவனுடைய வாசஸ்தலம், தேவனுடைய வீடு, தேவனுடைய ஆலயம். தேவனுடைய ஆலயத்தை ஒருவன் கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இது நீங்கள் கடவுளை ஆராதிக்கும்படியாக செல்கிற ஆலயங்களோ கோவில்களோ ஜெப வீடுகளுக்கோ மட்டுமல்ல, உன் சரீரமாகிய தேவனுடைய வீட்டை, உன் சரீரமாகிய, உன் ஜீவாத்மாவாகிய, உன் இருதயமாகிய, உன் மாமிச உடலாகிய தேவனுடைய வீட்டை நீ கெடுப்பாயானால் உனக்கு அதிகாரம் இருக்கிறது. உன் சரீரத்தை கெடுப்பதற்கு உனக்கு அதிகாரம் இருக்கிறது. ஆனால் அந்த அதிகாரம் இங்கே செல்லாது. தேவனுடைய வீடாகிய உன் வீட்டை, உன் சரீரத்தை நீ கெடுத்து போட்டால் தேவன் உன்னை கெடுப்பார். மறந்து விடாதே. அதை காம விகாரத்தின் பாத்திரமாக்காதே உன் சரீரத்தை. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, கர்த்தருக்கே உரியது சரீரமோ வேசித்தனத்திற்கு அல்ல, கர்த்தருக்கே உரியது. கர்த்தரும் சரீரத்திற்குரியவர். உனக்கு தலை, கணவனுக்கு மனைவிக்கு தலையாக கணவன் எப்படி இருக்கிறானோ அதுபோல கணவனுக்கு தலையாக கிறிஸ்து இருக்கிறார். சபைக்கு தலைவராக கிறிஸ்து இருப்பது போல், சபைக்கு தலைவர் போதகர் அல்ல, சபைக்கு தலைவர். அதாவது பலர் கூடி வந்து தேவனை ஆராதிக்கிற சபைக்கு, ஆலயத்திற்கு தலைவர் போதகர் அல்ல, பேராயர் அல்ல, போப்பாண்டவர் அல்ல. சபைக்கு தலைவர் தேவன், சபைக்கு தலைவர் கிறிஸ்து. அதுபோல மனைவிக்கு தலைவர் கணவன், கணவனுக்கு தலைவர் கிறிஸ்து. அதை அறிந்து கொள். குடும்பத்திற்கு தலைவர் கிறிஸ்து. நீ தேவனுடைய பிள்ளையானால் உன் குடும்ப தலைவர் தேவனாக இருக்க வேண்டும், கிறிஸ்துவாக இருக்க வேண்டும். நீ தேவனுக்கு அஞ்சி நடக்கிற, கணவனுக்கு பயந்து நடக்கிற, கணவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற மனைவியாக இருந்தால் கணவன் உனக்கு தலையாக இருக்க வேண்டும், கிறிஸ்துவை வீட்டின் தலைவராக இருப்பார். ஆனால் நீ பெண்ணாதிக்கம் மிக்க கணவனை உன் வேலைக்காரனாக வைத்துக் கொண்டு கணவனை உன் விரல் அசைவிலே ஆட்டு வைக்கிற அழுகைக்காரியாக இருப்பாய் என்றால் தேவன் கிறிஸ்து உன் வீட்டிற்கு தலைவராக இருக்க மாட்டார், உனக்கும் தலைவராக இருக்க மாட்டார். அதை நினைத்துக்கொள். தேவன் 14ஆம் வசனம், 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்கிறது, தேவன் கர்த்தரை எழுப்பினாரே. தேவன், பிதாவாகிய தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மரணத்தினின்று உயிரோடு எழுப்பினாரே. அதுதான் தேவன் கர்த்தரை எழுப்பினாரே. தேவன் என்றால் பிதாவாகிய தேவன், சர்வ வல்லமை உள்ள தேவன். கர்த்தர் என்றால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இருவரும் சேர்ந்திருக்கும் போது அவர் தேவனாகிய கர்த்தர், தனித்தனி நபர்களாக நிற்கும் போது அவர் கர்த்தர், இவர் தேவன். அதான் இங்கு சொல்கிறார், தேவன் கர்த்தரை எழுப்பினாரே. கர்த்தரும் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை மரணத்தின் கட்டுகளை அறுத்து உயிரோடு எழுப்பின தேவன் உங்களையும் என்னையும் தமது வல்லமையினால் எழுப்புவாரே. இந்த மாமிசத்தின் பாவ இச்சைகளின் கட்டிலிருந்து, பாவ இச்சைகளின் அடிமைத்தனத்திலிருந்து உங்களையும் என்னையும் விடுதலையாக்குவாரே, மீட்டு ரட்சிப்பாரே. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இங்கே நான் ஒன்றை கூட சுட்டிக்காட்டி செய்தியை நிறைவுக்கு கொண்டு வருகிறேன். ரோமருக்கு எழுதின நிருபம், பரிசுத்த பவுல் ரோம திருச்சபைக்கு எழுதின நிருபம் 7ஆம் அதிகாரம் 8
14ஆம் வசனத்திலே 14, 15, 16, 17 ஆகிய வசனங்களிலே பின்வருமாறு சொல்லுகிறார். மேலும் நமக்கு தெரிந்திருக்கிறபடி ரோமர் 7:14 நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியதாயிருக்கிறது, நாமோ பாவத்திற்கு கீழாக விற்கப்பட்டு மாம்சத்திற்குரியவர்களாக இருக்கிறோம். ஏன் இந்த வார்த்தையின் அர்த்தம் புரிகிறதா? நாமோ மாமிசத்தின், நம்முடைய சரீரமாகிய இந்த மாமிச உடலின் மாமிசத்தின் உணர்ச்சிகளுக்கு அடிமைப்பட்டு அதற்கு விற்கப்பட்டு விட்டோம். உடலின் உணர்ச்சிகளின், அந்த காம இச்சைகளின் உணர்ச்சி, அந்த போஜன பிரியமாயிருக்கிற அதிக அளவு போஜனத்தை உட்கொள்ள வேண்டும் என்கிற அந்த வயிற்றின் இச்சை, இவைகளுக்கு நாம் விற்கப்பட்டு விட்டோம். போஜன பிரியனாயிருந்தால் உன் தொண்டையிலே கத்தியை வை. உன் மாமிச இச்சையின் காம விகாரத்திலே பிரியமாயிருந்தால் அங்கே அதை அழித்து போடு, அதை அடக்கி ஆள பழகி. 15ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார், எப்படியெனில் நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை, எனக்கு விருப்பமில்லாத ஒரு காரியத்தை நான் செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். எதை முந்தின வசனத்தின் பிற்பகுதி சொல்லுகிறது. 14ஆம் வசனத்தின் உடைய பிற்பகுதி, நானோ பாவத்திற்கு கீழாக விற்கப்பட்டு மாம்சத்திற்குரியவனாக இருக்கிறேன். மாம்சத்தின் இச்சைகள், உணர்ச்சிகள் பொங்கி எழும்புகிற போது ஒரு சக மனிதனையோ அல்லது எதிர்பாலினத்தை சார்ந்த ஒரு ஆடவனையோ ஒரு பெண்ணையோ பார்க்கிற பொழுது அந்த மாமிசத்தின் காம விகார உணர்ச்சிகள் பொங்கி எழும்பி என்னை பாவத்திற்கு அடிமைப்படுத்துகிறது என்று சொல்லுகிறார். 14ஆம் வசனத்தில் நான் செய்கிறது எனக்கு சம்மதமில்லை. உன் மனசாட்சிக்கு ஒத்துப்போகாத ஒரு காரியத்தை நீ செய்கிறாய் என்றால் அது பாவம். நன்மை எது தீமை எது என்று உனக்கு உணர்த்துகிற மனசாட்சியின் பிரமாணம், அதான் உன் ஆன்மீகத்தின் ஜீவாத்மா அமைந்திருக்கிற உன் ஆழ்மனம். உன் ஜீவாத்மா சொல்லுகிறது, உன் ஆழ்மனம் சொல்லுகிறது, உன் மனசாட்சி சொல்லுகிறது, உன் ஆவிக்குரிய பிரமாணம், உன் ஜீவனாகிய ஆத்மா சொல்லுகிறது, இதை செய்யாதே, இது பாவம், இது பரலோக ராஜ்யத்திலே உன்னை கொண்டு சேர்க்காது, இது தேவனுக்கு விரோதமான பகை என்று சொல்லுகிறது. ஆனால் அந்த மாம்சத்தின் உணர்ச்சியோ உன்னை ஆட்டு வைக்கிறது, உன்னை அடக்கி ஆள துடிக்கிறது. அதான் சொல்லுகிறான், நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன்.